ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. பிரசிடென்டின் பல ஏக்கர்கள் உள்ள தோட்டத்தில் சில விவசாய நிலங்களும் இருந்தன. அதன் ஓரமாக ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. முதல் ஷாட்டிலேயே அபிநயா கோபமாக பேசியதால் அமுதா நடிப்பில் சொதப்ப, கையில் இருந்த மைக்கில் அவர்கள் இருவரையுமே கோபமாக திட்டி ஒழுங்கா நடிக்க சொன்னான் விஜய். அவன் மீது இருந்த பயத்தில் அடுத்தடுத்து டைரக்டர் மைக்கேல் சொல்வதை கேட்டு அமுதா, அபிநயா இருவரும் சரியாக செய்தார்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாக வாய்க்கால் வரப்பினோரம் நடந்து வந்து கொண்டிருக்க, அப்போது மழை வருவதற்கான சாயல் தெரிகிறது. அதனால் சீனின் படி அபிநயா அமுதாவிடம், ஏ அமுதா, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று சொல்ல, இல்ல இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கோயிலுக்கு போகாம வீட்டுக்கு போக மாட்டேன். மழையில நினைய கூடாதுன்னா நீ வேணா வேகமா வீட்டுக்கு போ, நான் வரல என்ற அமுதா தொடர்ந்து கோவில் நோக்கி நடக்க தொடங்கினாள். விஜய் தங்களை குறுகுருவென்று பார்த்து கொண்டிருந்ததால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மூளையில் ஏற்கனவே புரோகிராம் ஆகி இருந்த நிலையில் அவர்களது உடல் தானாகவே அதை செய்ய தொடங்கியது. சுற்றியுள்ள கேமராக்கள் அனைத்தும் அவர்களது பேச்சுவார்த்தைகளை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்க, மானிட்டரில் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தான் விஜய். அபிநயாவும் அமுதாவும் தொடர்ந்து ஒருவருடன் ஒருவர் பேசியபடி சென்று கொண்டிருக்கும் போது வழியில் அவர்களை பார்த்த அபிநயாவின் அம்மா அவளை வீட்டில் வேலை இருப்பதாக சொல்லி அழைத்து சென்று விடுகிறாள். அதனால் அமுதா மட்டும் தனியாக கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தாள். அவள் நடந்து செல்ல செல்ல கேமராக்கள் அவளை பின்தொடர்ந்து சென்றது. அப்போது டைரக்டர் ஸ்ரீகாந்த் மைக்கில், அமுதா, இப்போ டமால்னு இடி சத்தம் கேக்குற மாதிரி நீயா இமேஜின் பண்ணி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மலைத்தூரல் உன் மேல விழுகிறத என்ஜாய் பண்ணி நடந்து போற மாதிரி நேச்சுரலா போமா என்று பேக்ரவுண்டில் நின்று கொண்டு சொல்ல, அதை காதில் வாங்கிய அமுதா திடீரென்று வானத்தை பார்த்து இடிக்கு பயந்ததை போல முதலில் ஜர்க்காகிவிட்டு பின் தன் மீது மலை துளிகள் விழத் தொடங்கியவுடன் ஆசையுடன் வானத்தை பார்த்தாள். நொடிக்கு நொடி அவளது முகத்தில் அத்தனை எக்ஸ்பிரஷன்கள் மாறியது. மெல்ல அவள் மீது ஒவ்வொரு மலை துளிகளாக விழ தன் இரு கைகளையும் நீட்டி சிரித்த முகமாக அதை வரவேற்ற அமுதா, எங்க ஊர்ல மழை சரியா பெய்யாம பயிரெல்லாம் ரொம்ப காஞ்சு கிடக்குது சாமி, இப்பதான் உங்களுக்கு எங்க ஊரை பாக்கணும்னு தோணுச்சா? எப்படியோ வந்துட்டீங்க, சீக்கிரம் திரும்ப போயிடாதீங்க என்று அசிஸ்டன்ட் டைரக்டர் டைலாக்கை பின்னே இருந்து சொல்ல சொல்ல அப்படியே எக்ஸ்பிரஷன்களுடன் சிரித்த முகமாக சொன்னாள். அவள் மீது மலை துளிகள் விழுந்து அவள் இரு கைகளையும் நீட்டி அந்த வானத்தை பார்த்து ரசித்தபடி சுற்றி மகிழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய கழுத்து வளைவில் அந்த மலை துளிகள் சில நொடிகள் தங்கிவிட்டு அவளுடைய ஆடைகளுக்குள் சென்று மறைந்தது. அந்த காட்சியை சில கேமராக்கள் ஸ்லோ மோஷனில் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்க, மானிட்டரில் அனைத்தும் பார்த்து கொண்டிருந்த விஜய் அப்படியே வாயடைத்து போய் சிலையாக அமர்ந்து விட்டான். நடிப்பதில் முன் அனுபவம் இல்லாத அமுதாவை இந்த கேரக்டருக்கு போடுகிறோமே, அவள் தனது எக்ஸ்பிரஷன்களை தனிமட்டமாக்கிவிட்டால் என்ன செய்வது என்ற டவுட் அவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. தனது முதல் சீனிலேயே அதையெல்லாம் அமுதா தவிடுபொடியாக்கிவிட்டாள். இப்போது ஃபேமஸாக இருக்கும் நடிகைகளை விட அமுதா நேச்சுரலாக நேர்த்தியாக நடிப்பதாக அவனுக்கு தோன்றியது. அவள் மலையோடு உரையாடிவிட்டு முதலில் சுற்றி அதை என்ஜாய் செய்வதோடு ஒரு சீன் முடிந்தது. அதனால் ஒரு முறை வந்து மானிட்டரில் அனைத்தையும் செக் செய்த டைரக்டர் ஸ்ரீகாந்த், அமுதா நடிப்பதில் விருப்பமே இல்லை என்றாலும் அவள் குறை சொல்லும் அளவிற்கு மோசமாக நடிக்கவில்லை என்று அனைவருமே பார்த்திருக்கிறார்கள் என்பதால் அரை மனதாக டேக் ஓகே, நெக்ஸ்ட் சீன் போலாம் என்றார். அங்கே ஷூட்டிங் பார்க்க வந்திருந்த மோனிஷா அமுதாவின் நடிப்பை பார்த்துவிட்டு, இவளுக்கும் நம்மள மாதிரி நடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால நம்ம கொஞ்சம் தப்பா நடிச்சாலும் ஸ்கிரீன்ல பாக்கும்போது கம்மியா தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இவளோட பர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலா இருக்கு. நிஜமாவே அந்த கேரக்டர்ல வர சீதா இவதான்ற மாதிரி நடிக்கிறா. இவ கூட நடிக்கும்போது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரியணும்னா, முக்கியமா விஜய் சார் கிட்ட திட்டு வாங்காம இருக்கணும்னா நான் எப்படி நடிக்கணும்னு என்னோட சீன் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் பார்த்து கத்துக்கணும். இதுல என் டாடி விஜய் சாரை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. முதல்ல இந்த படத்துல ஒழுங்கா ஆக்டிங் பண்ணாம அவர்கிட்ட பேட் இம்ப்ரெஷன் வாங்காம இருந்தா சரி. இந்த பொண்ணு அமுதா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா.
இவங்களுக்கு நடுவுல விஜய் சாருக்கு என்ன எப்படி பிடிக்கும் பாப்போம், டாடி ஏதாவது பண்ணுவார் என்று நினைத்து அங்கே என்ன நடக்கிறது என அனைத்தையும் கூர்ந்து கவனிக்க தொடங்கினாள். இப்போது அடுத்த சீனுக்கு அனைத்தும் தயார் செய்யப்பட்டது. இப்போது அமுதா மலையில் நனைந்தவாறு சந்தோஷமாக துள்ளி குதித்து நடந்து சென்று கொண்டிருக்க வேண்டும். அப்போது எதிரில் ஆடு மேய்ப்பவர்கள் தங்கள் ஆட்டுக்குட்டிகளோடு அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டிகளை அமுதா கையில் பிடித்து விளையாடி மகிழ்வாள். அவர்கள் சென்ற பிறகு தொடர்ந்து அமுதா நடந்து செல்லும் போது அந்த வரப்பின் ஓரம் ஒரு ஆண்மயில் ஆடிக்கொண்டிருந்தது. அதை கண்டு அழகாக புன்னகைத்த அமுதா அதனுடன் போட்டி போட்டு தானும் தனது தாவணியின் முந்தானையை எடுத்து இடுப்பில் சொருகிவிட்டு அழகாக டான்ஸ் ஆட வேண்டும். பின்னணியில் பாடலோடி கொண்டிருக்கும். இவ்வாறாக டைரக்டர் விஜயிடம் சீனை விலக்கிவிட்டு, சார், அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நீங்க கார்ல வந்து இறங்குறீங்க. அப்படியே அவளை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி அந்த ஊர்ல இப்படி ஒரு பொண்ணான்னு பாக்குறீங்க. உங்களை அறியாம நீங்களே கார்ல இருந்து இறங்கி அவ பக்கத்துல போறீங்க. தூரத்துல இருந்து அவ டான்ஸ் ஆடுறத கொஞ்ச நேரம் பாக்குறீங்க. அவ டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அவகிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கிறதுனால அவகிட்ட போய் நீங்க போக வேண்டிய அட்ரஸ் சொல்லி அங்க எப்படி போறதுன்னு அவகிட்ட ரூட் கேக்குறீங்க. அது அவளோட வீட்டுக்கு போற வழியா இருக்கிறதுனால அந்த பொண்ணு சந்தேகப்பட்டு உங்களை பொய்யான அட்ரஸ் சொல்லி சுத்த விடுறா. அவ சொன்னதை கேட்டு நீங்களும் ஊரையே சுத்திட்டு கடைசியில வேற ஒருத்தர்கிட்ட கேட்டு அந்த அட்ரஸுக்கு போறீங்க. இதுதான் சீன் என்று விளக்கினான். அனைத்தையும் தெளிவாக கேட்டுவிட்டு சரி என்று தலையாட்டிய விஜய் அவன் ஓட்டி செல்ல போகும் காரின் அருகே சென்று நின்றான். அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று செக் செய்தவுடன் டைரக்டர் அடுத்த சீனை படமாக்க தொடங்கினார். விஜய் காரில் வந்து கொண்டிருக்க அமுதா அந்த மயிலுடன் சேர்ந்து தானும் சேர்ந்து அழகாக டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தாள். காரில் வந்து கொண்டிருந்த விஜய் அவன் இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும் தாண்டி காரை தானாகவே ஸ்லோ செய்து கண்ணாடியை கீழே இறக்கி லேசாக தன் தலையை நீட்டி அமுதாவை தன் கண்களால் அளவெடுத்துக் கொண்டிருந்தான். அவன் கால்கள் அவனையும் மீறி காரிலிருந்து கீழே இறங்கியது. ஆர்டிபிஷியலாக மழை பெய்வதை போல செட் செய்து பைப் மூலமாக ஊற்றப்பட்ட செயற்கை மலை அவன் மீது பொழிவதை கூட கவனிக்காமல் அந்த சீனில் தன்னை மறந்து நடித்து கொண்டிருந்த விஜய் அமுதாவை நோக்கி மெல்ல நடந்து சென்றான். மலையில் நன்றாக நினைந்திருந்த அவளுடைய ஆடைகள் அவளது உடலை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்க பெரிதாக கவர்ச்சியான ஆடைகள் எதுவும் அணியாமல் கூட காண்போரை கட்டி இழுக்கும் அழகுடன் அவன் கண்களை பறிக்கும் விதமாக இந்த மலையில் நனைந்த அமுதா மாணிக்கமாக தனியாக அங்கே ஜொலித்துக் கொண்டிருந்தாள். அவளை கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த விஜய் அவள் நடனமாடும் அழகை சில நொடிகள் அப்படியே நின்று ரசித்தான். அவள் ஆடி முடிப்பதற்குள் அவன் கால்கள் தானாக அவளிடம் கூட்டிச் செல்ல, எக்ஸ்கியூஸ் மீ என்று அவன் அழைத்தவுடன் டான்ஸ் ஆடுவதை நிறுத்திவிட்டு அவனை சட்டென திரும்பி பார்த்தாள் அமுதா. அவளது பின்னலிடப்பட்ட நீண்ட கூந்தலில் இருந்து விடுதலை பெற்று வந்திருந்த ஒரு சில முடிக்கற்றைகள் அவளது முகத்தில் வந்து விழுந்தது. குறிப்பாக அது அவளுடைய பிங்க் நிற ஸ்ட்ராபெரி இதழ்களின் மீது விழுந்து கிடக்க அங்கே பலமாக வீசிய காற்றில் குளிரில் நடுங்கி துடித்துக் கொண்டிருந்த அவளுடைய ஈர இதழ்களை பார்த்து கொண்டிருந்த விஜய்க்கு அங்கே விழுந்து கிடந்த அவளுடைய கூந்தலின் மீது இன்ஸ்டன்ட் பொறாமையே வந்துவிட்டது. திடீரென்று எவனோ ஒருவன் தன்னை அழைத்ததால் அமுதா திடுக்கிட்டு அவனை பார்க்க அவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவர்களது பார்வை பரிமாற்றம் அத்தனை நேச்சுரலாக இருந்தது. அவர்கள் தங்களுக்கான பாஷையில் கண்களாலேயே பேசிக்கொள்வதை போல இருந்தது. அதனால் அமுதாவின் மீது தனக்கு இருக்கும் வெறுப்பையும் மீறி ஒரு டைரக்டராக அந்த சீன் அழகாக இருப்பதாக நினைத்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் மலை சொட்ட சொட்ட அதில் நனைந்தபடி அவர்கள் இருவரும் தங்களை மறந்து அருகருகில் நின்று கொண்டிருக்கும் காட்சியை பல ஆங்கிள்களில் ஷூட் செய்தார். காதல் மலரும்.